என்னை கேள்வி கேட்கிறாய்? ஆமாம். வந்தவன் நீ யார்? நான் யாரா? நான் யார் என்றால் இந்த பவள காட்டிலே அதாவது இந்த பவள காட்டியை கட்டி ஆளக்கூடிய நான் தான் வேடவன். மாதவா மாதவனா? என்னடா பவள காட்டிலே இந்த வேடுவனாக பணிபுரிந்து வருகிறாய். ஆமாம், பவள காட்டையே நான் தான் காத்துக் கொண்டிருக்கிறாய். ஆமாம். இந்த பவளக்காடாகப்பட்டது யாருடைய காடு? இந்த பவளக்காடாகப்பட்டதோ பவளக்கொடி என்னுடைய ராணியானே பவளக்கொடிக்கு சொந்தமானது. பவளக்கொடி. ஆமாம். அந்த பணிபுரியக்கூடிய வேடவன் வேடவன் பவளக்கொடியாகப்பட்டவர் இந்த நாட்டில் வரிசையா? ஆமாமோ. படி மதவா அவள் கண்ணு காணுதாவா பவளக்கொடியாகப்பட்டவள் ராணியாக இருக்கிறார். ஆமாம். அண்ணவனுக்கோ என்ன வயதாகிறது? அண்ணவனுக்கோ 16 வயது. 16 வயது. ஆமாம். திருமணம் ஆகவில்லை. கல்வி கையாளர். ஆமாம். நடத்திய பணிபுரிகிறார். ஆமாம். 60 அடி கூந்தல். 60 அடி கூந்தல். ஆமாம். நாங்கள் வந்திருப்பது யார் என்று தெரியாதா? யாராக இருந்தாலும் இந்த பவளக்காட்டை விட்டு ஓடி செல்ல வேண்டும். அப்படியா? ஆமாம். வந்தது யார் என்று தெரியாமலே பேசிக் கொண்டிருக்கிறார். வந்தவர் யார் இருந்தால் இருக்கின்ற வந்தது யார் என்று தெரியாதா? யார் அது? என்னுடைய ராமதேவா அர்ஜுனன். அர்ஜுனன் 32 11 நாமதை 5 அம்சங்கள் கொண்டவர் ஆனவர் படுத்த அர்ஜுனன். அர்ஜுனனா? அவர் யார்? எனக்கு துணை வந்ததாக வந்தது யார் என்று தெரியாதா? யாரையா? 10 அவதாரம் கொண்ட மாய கண்ணன் கோபால கண்ணனா? ஐயா, நான் தவறாக பேசியிருந்தால் இந்த வேடவனை மன்னிக்கவும். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். எந்த ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம் எங்க இருக்கிறார்? அப்படியா? எப்படி என்றால் அரண்மனை, அதாவது இன்றொரு ராத்திரியிலே வெள்ளிக்கிழமையானால் மணவேடிக்கை செய்வது வழக்கம். அப்படி மணவேடிக்கை செய்து கொண்டு இதே காலகத்தில் வருவார்கள். ஆமா, அப்படியா? பார்க்கலாம். ஆகட்டும், நீ சென்று வா. வளத்தை வெட்டி மொட்டையாக கட்டிக்கொண்டு புறப்படு போகலாம். செல்லக்கூடிய நேரத்தில் செவியே ஒரு நோக்கம் என்ன கேட்டு விட்டது? எனது மனதிலே ஒரே ஒரு சிறிய நோக்கம். என்ன மைத்துனா? என்னவென்று தெரியவில்லையா? என்னவென்று சொன்னால் தானே தெரியும். நாட்டிலே நாட்டிலே பெண்ணாகப்பட்டவள் அரசாட்சி செய்து கொண்டு வருகிறாளாம். ஆமா, அதற்கு என்ன? என்னுடைய செவியிலே கேள்விப்பட்டு மைத்துனா, ஆமா, நம்ம வந்த வேலை என்ன? உன்னுடைய மகனுக்கு விடியற்கால் முன்பதாக 5 மணி அளவில் உன்னுடைய மகனுக்கு பவளத்தேர் அமைத்து கொடுக்க வேண்டும் அல்லவா? புறப்பட்டு வா போகலாம். பவளத்தேர் ஒரு புறமாக இருக்கட்டும். ஆமா மாமா மைத்துனா, பவளத்தேர் ஒரு புறமாக இருக்கட்டும். ஆமா, அந்த நாட்டிலே அரசாட்சி செய்யக்கூடியவள் ஒரு பெண்ணாகப்பட்டவளாக. ஆமா ஆமா. அன்னவள் பெயரோ பவளக்கொடி.
மைத்துனா ஆவா. நான் சொல்வதை கேள். என்ன? ஒரு நிமிடம் விடா, என்ன விடா, எதற்கு? என்ன விடு. சொல்லுங்க ஐயோ மாமா. மைத்துனா, உன்னுடைய மனைவி இருக்கின்றாள் அல்லவா அள்ளி? ஆமா, தத்தின தத்தின தானாரே தானா. அதாவது நான் யாருன்னு தெரிகின்றதா? என்னடா பண்ண? குடுமா, பத்தல. நான் பிடிக்க மாட்டேன். அப்பு செப்பு சாரி கதையை விட்டு தள்ளுடா. அந்த நாயே நல்ல நாய், நீ பொறுக்கி நாய். போன பகட்டும். நான் யார் தெரியுமா? டேய், பெண்ணாகத்தான் வருவது தெரியுமே தவிர என்னுடைய ரூபத்தை பார்த்தா யாருன்னு உனக்கு புரியவில்லை அல்லவா? டேய், ஒரே சொல்றேன். எப்படின்னா என் மைத்தனை குறையை தீர்த்தே. தெரியும். அதுக்கு முன்ன
பொறுமையா வார்த்தாலும் கூட பொறுமையா பேச டேய் அப்படி அதல விதல மாதாதல மகாதல ரசத சரக்குடி ஈரே லோகத்தை பிடிச்சிக்குடி கண்ணன் மணிவண்ணன் கோபால கிருஷ்ணமோ நாராயண ஜானிக்கிராம் சொல்லப்படி என் நாமதேவோ பகவான் சொல்லப்படி கண்ண அவதாரம் இருந்தாலும் ஆனா இன்னும் இருக்கு நான் யாருக்கு சகாயமாக இருக்கிறேன் தெரியுமா பஞ்சாப் பாண்டவர்களுக்கு பிறந்த அர்ஜுன மகாராஜனுக்கு நான் சகாயமாக இருக்கின்றேன் இதுவரை எந்த குறைபாடு கிடையாது டேய் அந்த காண்டீவன் குறை